நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். செஞ்சி அருகே மலைவாழ் மக்கள் வசித்து வந்த பகுதியில் 3 கூரை வீடுகள் எரிவாயு சிலிண்டர் வெடித்து தீயில் சேதம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒன்றியம் நயம்பாடி ஊராட்சி மலை தாங்கல் கூட்ரோடு அருகே சவுட்டூர் கிராமத்தில் 20க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் தங்களது குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். குடும்பத்தினர் சிலர் ரெட்டனை அருகே உள்ள ஆலக்கிராமம் கிராமத்தில் தங்களது குலதெய்வமான கன்னிமார் கோவில் சிலை வைக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சென்றபோது அப்பகுதியில் திடீரென சிலிண்டர் வெடித்தது. 3 கூரை வீடுகள் முழுவதும் எரிந்து சாம்பலானது. அவர்களின் உடைமைகள் முழுவதும் தீயில் கருகியது. தீ விபத்து குறித்து தகவல் அறிந்த விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளரும் செஞ்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் தீ விபத்து நடந்த பகுதிக்கு நேரில் சென்று தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட மலைவாழ் மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி அவர்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சம்பவ இடத்தில் இருந்து விழுப்புரம் மாவட்டம் ஆட்சியர் அவர்களிடம் செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மலைவாழ் மக்களின் 21 குடும்பங்களுக்கு அரசு மூலம் கட்டப்படும் கான்கிரீட் வீடுகள் கட்டுவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொண்டார். இதில் செஞ்சி ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார், செஞ்சி வட்டாட்சியர் துரைச்செல்வன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜாமணி. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 8098187924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.